அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விசேஷமான ஒரு அமலை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சிறந்த மாதமாக இருக்கக்கூடிய இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க. இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தும் பரக்கத்தையும் புளிய செய்வான். உங்களுக்கு வேண்டியதை எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ள இந்த ஒரு மாதத்தை கொண்டு, அதுவும் இந்த அமலை கொண்டு நீங்கள் செய்யுங்க. விரைவாக அந்த விஷயம், நீங்கள் என்ன ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருக்கீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். ரொம்ப ரொம்ப எளிமையான அமல். இதை தாராளமாக நம்ம எந்த நிலையில் வேணாலும் மோதலாம், எப்போ வேணாலும் மோதலாம். பீரியட்ஸ் டைமில் கூட தாராளமாக இந்த அமலை செய்யலாம். இதில் மொத்தம் 4 அமல்கள் நம்ம ஓத போகிறோம். 4 இதை ஓத போகிறோம். அந்த 4மே இதை தான் ஓதணும் அதுதான் ஓதணும் அப்படின்னு கிடையாது. நிறைய சாய்ஸ் இருக்குது. நீங்கள் எதை வேணாலும் ஓதலாம். குறைந்தது ஒரு 33 முறையாச்சும் நீங்கள் ஓதுங்க. விரைவாக அதற்கான பலனை விரைவாகவே உங்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். நமக்கு நன்மைக்கு நன்மையாகவும் ஆகிரும். அதே மாதிரி நமக்கு நிறைய நம்மளுடைய தேவைகளும் நிறைவேறும். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். நம்ம அமல்கள் அதிகமாக நன்மைகள் அதிகமாக நம்மளுடைய பாவங்களும் குறைக்கப்படுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கிது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக இந்த ஒரு அமல் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு அதில் என்ன ஓத போகிறோம்? மொத்தம் 4 இது நம்ம ஓத போகிறோம். அதில் முதலாவது என்ன அப்படின்னா சலவாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே நம்ம சலவாத் ஓதுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நாளை மறுமையில் நமக்கு ரொம்ப சிபாரிசை ஏற்படுத்தக்கூடியது, நமக்கு சொர்க்கத்தை பெற்று தரக்கூடியது. இப்படி இருக்கும்பொழுது அந்த சலவாத் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னா, ஒரு முறை நாம் இதை ஓதுனாலே நமக்கு 10 முறை அல்லாஹ் அருள் புரிகிறான். ஏன்னா அல்லாஹ் சொல்லியிருக்கான், அல்லாஹ் மலக்குமார்களும் சலவாத் செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சலவாத் ஓதுறாங்க. அதே மாதிரி நீங்களும் சலவாத் செய்யுங்க, நீங்களும் சலவாத் ஓதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நாம் ஒரு முறை சலவாத் ஓதுனாலே 10 முறை நமக்கு அல்லாஹுடைய அல்லாஹுடைய அருள் அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாமே, இம்மை வாழ்க்கை மட்டும் இல்லை மறுமை வாழ்க்கை எல்லாத்தையுமே உள்ளடங்கினது தான். நமக்கு வேண்டியது எல்லாத்தையுமே நமக்கு சலவாத் மூலயமா நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். செலவாத் அப்படிங்கும்பொழுது நீங்கள் இந்த செலவாத் தான் அந்த செலவாத் அப்படின்லாம் கிடையாது. எந்த செலவாத் வேணாலும் ஓதலாம். நிறைய செலவாத்துக்கள் இருக்குது. அது எதை வேணாலும் நீங்கள் ஓதிக்கோங்க. அடுத்து 2வதா திக்ர். ஃபஸ்ட்டு நம்ம செலவாத் ஓதிட்டோம். அடுத்து திக்ருங்கும் பொழுது அல்லாஹை நம்ம நினைவு கூறுறோம், அல்லாஹை துதி செய்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எதை வேணாலும் ஓதலாம். நிறைய அல்லாஹ் புகழ்கிற வார்த்தைகள் நிறைய இருக்குது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் நீங்கள் எதை வேணாலும் ஓதலாம். சிறந்ததாக சொல்லணும் அப்படிங்கும் பொழுது அல்லாஹுக்கே ரொம்ப பிடித்தமானது சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. இப்படி இருக்கும்போது நீங்கள் அதையும் ஓதலாம். இல்லை அப்படின்னா களிமா, 3வது 4வது களிமா, இது 2மே ரொம்ப மகத்துவமானது, ரொம்ப ஸ்பெஷலானது. இருக்கும்பொழுது நீங்கள் எதை வேணாலும் அல்லாஹ் புகழ்றதுக்கு நீங்கள் என்ன மாதிரி வார்த்தைகளை வேணாலும் நீங்கள் சொல்லலாம். இல்லை நீங்கள் எதை வேணாலும் சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாமே ஓதணும்னு நினச்சாலும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒன்று கையில் எடுத்து நான் 33 முறை ஓதுறேன், 100 முறை ஓதுறேன் அப்படின்னு நினச்சாலும் சரி. ஃபஸ்ட்டு செலவாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே செலவாத் ஓதிட்டோம். அடுத்து அல்லாஹுவை நினைவு கூர்ந்துட்டோம். அடுத்து 3வதா நம்மளுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கணும், இஸ்திக்ஃபார் செய்யணும். இஸ்திக்ஃபார் அப்படிங்கும்போதும் இதுதான் அதுதான்னு கிடையாது. இஸ்திக்ஃபார்க்காகவும் நிறைய துவாக்கள் இருக்குது, நிறைய இருக்குது. நீங்கள் எதை வேணாலும் ஓதலாம். சிம்பிளாக ஓதணும்னு நினச்சாலும் சரி, அல்லாஹ் மௌஃபிர்லி, ரப்பி ஃபிர்லி, அஸ்தோஃபிர்லா, இந்த மாதிரி நீங்கள் சின்ன வார்த்தைகளை கூட சொல்லலாம். இல்லை செலவாத்து இஸ்திக்ஃபார் ஒரு பெரிய இஸ்திக்ஃபார்கள் கூட இருக்குது, அதை கூட நீங்கள் ஓதுறதா இருந்தாலும் நீங்கள் ஓதலாம். உங்களுடைய விருப்பம் தான். இதில் எதுவுமே இதுதான் அதுதான் அப்படின்னு கிடையாது. எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 1 2 இல்லை, பல இது இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 4வதா என்ன அப்படின்னா துவா அப்படிங்கும்பொழுது ரொம்ப ஸ்பெஷலானதாக இருக்குது. அப்படின்னா நிறைய நபிமார்கள் ஓதின துவாக்கள் ரொம்ப ஸ்பெஷலானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதின துவாவும் ஸ்பெஷலானது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதுனதும் ஸ்பெஷலானது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதுனதும் ஸ்பெஷலானது. அதே மாதிரி நபி ஐயூப் அலைஹிஸ்ஸலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு வகையில் ஒவ்வொன்று ஓதியிருக்காங்க. நீங்கள் அதை எதை வேணாலும் கையில் எடுத்து ஓதலாம். இப்போ உதாரணமாக நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இதையே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ங்கும் போது ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு நேரத்தில் ஓதி பலன் கண்ட ஒரு அமல் தான்.
அதனால நீங்கள் எதை வேணாலும் எந்த துவா வேணாலும் எடுத்துக்கோங்க, எதை வேணாலும் நீங்கள் ஓதி அல்லாஹ்விடம் கேளுங்க. மொத்தம் 4 சொல்லியிருக்கேன். முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத், அடுத்து அல்லாஹ் நினைவு கூர்ற வகையில் திக்ர், அடுத்து 3வது நம்ம செஞ்ச பாவங்களுக்கான பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார், அடுத்து 4வது நம்மளுடைய கடைசியாக நம்மளுடைய துவா. இந்த 4யுமே நீங்கள் அதிகமாக இந்த நாள், அதுவும் முஹர்ரத்துடைய, ஏன்னா முஹர்ரம் அப்படிங்கும்பொழுது முதல் மாதமாக இருக்குது, ஆரம்பமே அதுதான். அந்த வருடம் முழுக்க நல்ல விதமாக ரஹ்மத்தான வாழ்க்கையாக நல்ல செய்தியை அல்லாஹ் தாலா அவங்களுக்கு உங்கள் வீடு தேடி கொண்டு வருவான். இது ரொம்ப அனுபவபூர்வமான அமல். இது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இந்த ஒரு அமலை இந்த மாதத்தில், பொதுவாகவே இந்த அமல் எல்லா மாதமும் செய்கிற ஒரு அமல் தான், அதுவும் இந்த மாதத்தில் அதிகமாக ஒவ்வொரு நாளும் 33 முறைன்னு அதிகமாக அவங்களுடைய தேவைகளை முன் வச்சு இதை அமலை செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய தேவைகள் பெரிய பெரிய ஹாஜத்துக்கள் தான், எதுவும் சின்ன விஷயம் கிடையாது, எல்லாமே பெரிய விஷயம்தான். இந்த பெரிய விஷயத்த அந்த வருடமே அவங்க பெற்றுட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த அமலை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஆசைகள் கனவுகளாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கையில் கொண்டு வந்து சேர்ப்பான். இன்ஷா அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.